4 கோடி ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டனுக்கு மீண்டும் நாளை சம்மன் அனுப்ப போலீசார் முடிவு செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தமிழரசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் தமிழரசன். 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் யார் யாரின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன? நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டனுக்கு மீண்டும் நாளை சம்மன் அனுப்புவதாக போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் பின்னணி என்ன? பேரரசி வணக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்துல நெல்லை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் போலீசார் சம்மன் அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்கும் வகையில தமிழ்நாடு முழுவதுமாக போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வகையில தான் கடந்த 6ஆம் தேதி அன்று நள்ளிரவில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 4 கோடி ரூபாய் ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டதுள்ள நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அந்த பணங்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தனர். அந்த வகையில தான் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 22ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்துல ஆஜராக வேண்டும் என நயினார் நாகேந்திரனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் பின்பு நயினார் நாகேந்திரன் பதிலாக அவரது வழக்கறிஞர் ஜெய்கர் டேவிட் என்பவர் ஆஜராகி 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டு கடிதம் ஒன்றை அளித்திருந்தார். இதனையடுத்து நயினார் நாகேந்திரனுக்கு உறவினர் முருகன் மற்றும் முருகனின் நண்பர்கள் ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகியோரிடம் போலீசார் நேற்று விசாரணை நடத்தியிருந்தனர். அப்போது அந்த பணத்திற்கு தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் 3 பேரும் பணம் எடுத்து வருவதாகவும் அவர்களின் பாதுகாப்புக்கு 2 பேரை அனுப்பும்படி நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் என்பவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் ஜெய்சங்கரையும் ஆசை தம்பியும் ரயில் நிலையத்திற்கு அனுப்பியதாகவும் முருகன் வாக்குமூலம் போலீசாருக்கு அளித்திருந்தார். இந்த நிலையில் தான் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு 2வது முறையாக போலீசார் சம்மன் அனுப்ப உள்ளதாக கூறப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டன் ஆகிய இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என தாம்பரம் போலீசார் நாளை சம்மன் வழங்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டனுக்கு மீண்டும் நாளை போலீசார் சம்மன் அனுப்ப முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி தமிழரசன்.